அதாவது கிண்ணியாவுக்கு மிகவும் நெருக்கமான பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய குளம் இது. அதை பார்க்கறது நம்ம வந்திருக்கோம். இதோட ஸ்டெப் என்ன, இது எப்படி உருவாகும், ஏன் வந்து மேலதிகமாக வந்து மேலதிகமாக வந்து ஓடும் அந்த அந்த இதுதான் வந்து நேர்களுக்கு நாங்கள் இப்போ எதை காட்டுற வந்து சொல்லி சொன்னால் குரங்கு பாஞ்சாங்குளத்தை பற்றி பார்க்குறது தான் வந்தீங்க. அதாவது கிண்ணியாவுக்கு மிகவும் நெருக்கமான பக்கத்தில் உள்ள மிகப்பெரிய குளம் இது. அதை பார்க்குறது நம்ம வந்திருக்கோம். இதோட ஸ்டெப் என்ன, இது எப்படி உருவாகும், ஏன் வந்துன்றதெல்லாம் வந்து நாங்கள் அளவுக்கு தெரிஞ்சு வந்திருக்கோம். ஏதும் பிள்ளைகேடுகள் இருந்தால் நீங்கள் கொமெண்ட் பாக்ஸில் வந்து அதை சொல்லலாம், சரியா சொல்ல இப்படி தான் வந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். முதல்ல நம்ம இதை பார்ப்போம். விட்டு இதிலிருந்து நிறைய பயன்கள் இருக்குது. அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, கிண்ணியாவுக்கு மிகவும் அண்மையில் உள்ள குளம் வானெல்ல குளம், கந்தலா குளம் மிகவும் பெருசு இந்த பகுதியில். அடுத்தது வானெல்ல குளம், அதுக்கு பிறகு வந்து இந்த குரங்கு பாஞ்சன்னு சொல்லலாம். மிகவும் பெரிய குளம். இந்த பகுதியை பார்த்தா விளங்கும். நீர்மட்டம் இப்போது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்னன்னு சொல்லிச்சுன்னா, இங்கெல்லாம் பக்கத்தில் வேளாண்மை செய்கை நடந்திருக்கிறதால கிண்ணியாவுக்கு சொந்தமான குளம்னா கிண்ணியாவுக்கு சொந்தமான மிகவும் அது 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 அந்த விஷயத்தை எண்ணி, அதாவது கிண்ணியாவுக்கு சொந்தமான குளம் ஒன்று அதை எண்ணி நம்ம பெருமை கொள்ளணும். ஏன்னா நம்மளோட பக்கத்தில் உள்ள குளம் இது மிகவும் மண்ணில். இன்னும் நிறைய பக்கத்தில் இருந்துச்சு, சில குளங்கள் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் மிகவும் பெரிய குளத்தில் ஒன்று பக்கத்தில் உள்ளது குரங்கு பாஞ்சாங்குளம். கொஞ்சம் குறுகிய தூரம், அந்த தூரத்தில் இருந்து வந்து எல்லாரும் இதை பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த குளம் இருக்கு. எல்லாரும் வரலாம், வந்து பார்க்கலாம்.
மாமா வழங்கு. இந்த குளத்துக்கு வந்து தடை இல்லையா வந்து பார்க்கக்கூடிய? எல்லாரும் வரலாம். எந்த ஒரு தடையும் இல்லை. அதாவது யுத்த காலத்தில் கூட இந்த இடத்துக்கு சில ஆட்கள் வந்து நாங்களும் வந்துருக்கோம், வந்து பார்த்துட்டு போயிருக்கோம். இந்த இடத்த வந்து பார்க்குறது, சில மீன் வாங்கிட்டு போகிறது, இப்படியான இதுகள்லாம் செஞ்சிருக்கோம். இப்போ பாதுகாப்பு அது இது படையினருடைய நெருக்கம் அதுகள்லாம் இந்த பகுதியில் இல்லை. அந்த வகையில் நீங்கள் வந்து தாராளமாக வரலாம், சுதந்திரமாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு, பார்க்கக்கூடிய அமைப்புக்கு இருக்குது. இந்த குளத்துல வந்து என்ன விசேஷம்? வேறு விசேஷம் என்னன்னு சொன்னால், இந்த குளத்தில் மிகப்பெரிய ஒரு விசேஷம்னு சொல்லிச்சுன்னா இந்த வேளாண்மை செஞ்சிருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய விசேஷம். இதுதான் இங்கே உள்ள மக்கள், அதாவது கிண்ணியாவே முழுக்க நம்ம சொல்லலாம், இங்கே வேளாண்மை செஞ்சிருச்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா இங்கே உள்ள ஆக்கள் என்று சொல்லலாது. கிண்ணியாவில் உள்ள ஆக்களுக்கு நிறைய வயல்கள்லாம் இங்கே இருக்கு. அந்த வகையில் கிண்ணியாவுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குளமுறையை சொல்லலாம். கிண்ணியாவோட சொத்து, அதாவது விவசாயம் செய்கிறது தான் மிக முக்கியமான. கிண்ணியாவோட மிகப்பெரும் வருமான வழிகளில் விவசாயம் ஒன்று. விவசாயத்துக்கு மிகப்பெரிய மூலாதாரமாக அந்த குளம் இருக்கு. அடுத்தது மீன்பிடி, நன்னீர் மீன்பிடி. நம்ம இப்போ பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 10-12 தோணிகள் அந்த மீன்பிடி பிடிக்கிறதுக்கு பேர் தெரிஞ்சாங்க. அதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அழகான ஒரு அமைப்பில் நாங்கள் அடுத்தது இந்த குளத்துல வந்து இந்த குளம் வந்து 2 போகம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா? 2 போகம் செய்யலாம். இல்லை 2 போகம் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த குளத்துல தண்ணி இருக்கு. இப்போவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு பிறகு இதை அறுவடை செஞ்சுட்டு போட்டு அதுக்கு பிறகு அறுவடை செஞ்ச கையோட திரும்பவும் செய்ய தொடங்கலும் செய்யறேன்னு சொல்லி சொன்னான். ஆனால் இப்போ வந்து செஞ்சிருக்கிறது 2வது போகம் தான் செஞ்சிருக்காங்க. 1வது போகம் மானாவாரி முடிஞ்சு. மானாவாரி என்று சொல்லவும் தான் ஒரு மானாவாரி காலத்தில் இந்த தண்ணியை பயன்படுத்த மாட்டாங்க. தேவையில்லை, ஏன்னா மழை நீர் இருக்கு. அதுக்கு தான் மழை நீர் இருக்கு. அழகான ஒரு கேள்வி இது. என்னன்னா மழை நீரை நம்பி நிறைய விவசாயம் இருக்கு. அதில் ஒன்றும் குளத்துக்கு பக்கத்தில் உள்ள ஆட்கள் கூட மழை நீரை நம்பியிருப்பாங்க. ஏன்னா நினைச்ச டைமில் இந்த தண்ணியை திறந்து வச்சு பணிவிட இந்த வயல் வேலைகள்லாம் செய்ய முடியாது. இந்த குளத்தை வச்சு மையமாக செய்கிற இந்த பயிர் செய்க காணிகள் வந்து எப்படி போதுமான அளவுக்கு இருக்குதா தண்ணி, இல்லைண்டா போதாத நிலை ஏற்படுவதா? அதாவது அந்த வருடத்தில் பெய்கின்ற மழையை பொறுத்து, அந்த வருடத்தில் பெய்கின்ற மழையை பொறுத்து தான் அதை தீர்மானிப்பாங்க. பெருமளவு செய்கிறதா அல்லது இந்த வருஷம் குறைந்த அளவில் செய்கிறதான்றது அந்த நீரின் அளவு அறிஞ்சுதான் வயல்வெளிக்கு தண்ணி கொடுக்கக்கூடிய எல்லாம் திட்டமிடப்படும். இங்கே உள்ள அந்த நிர்வாகங்கள், இந்த குளத்துக்கு ஒரு சங்கம் இருக்கும், அந்த நிர்வாகம் இருக்கும், அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அதை தீர்மானிப்பாங்க. எப்படின்னு சொன்னால் இத்தனை அடி மட்டத்துக்கு தண்ணி இருக்கு, இதை வச்சு எப்படி பயன்படுத்தலாம், என்னமே செய்யலாம். ஏன்னா வேறு இன்னொரு பக்கத்தையும் யோசிக்கணும். எப்படின்னு சொல்லி சொன்னால் வெறுமனே விவசாயத்தை மட்டும் செஞ்சுட்டு விட்டாங்கன்னா மீன்பிடி பாதிக்கப்படும். அப்போ மீன்பிடி பாதிக்கப்படுகின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு சிக்கல். ஏன்னா ஒரு பக்கத்தை மட்டும் யோசிக்க இயலாது. அப்படி ஒன்று நிலவரம் தான் இது. ஆனால் இப்படி ஒன்று கசனா குளம் இருக்கு இந்த பக்கம். அது என்ன கசனான்ற ஒரு வார்த்தை பாவிக்கிறீங்க? கசனான்னு சொன்னா எப்படின்னு சொல்லி சொன்னா கசனாட எதிர்ச்சொல் வந்து கொஞ்சம், நான் நினைச்சேன் கசனாண்ட ஒரு பேர் இருக்கு, ஒரு ஆள் வாழ்ந்தாரோ. இல்ல கசனாட எதிர்ச்சொல் வந்து கொஞ்சம், அதாவது கொஞ்சம் குறைவானது. கசனாண்டா கூட இது வந்து குறைய கசனா கொஞ்சம் வசனங்கள் வரும். இது வந்து நம்ம அதாவது கொஞ்சம் கொஞ்சிறது அப்படின்ட்டு இல்ல, குறைவானது கொஞ்சம் பாருங்களேன். கொஞ்சமா தண்ணி தாங்க, கொஞ்சமா சோறு தாங்க, அப்படியான வசனங்கள்லாம் வரும். இப்போ இது வந்து எனக்கு வந்து நானே தோண்டி கதைச்ச விஷயம் இல்லை. கிண்ணியோட பாரம்பரிய கிண்ணியாவில் பழைய காலத்தாக்கள் பேசுவாங்க. நான் நிறைய பழைய ஆக்களோட நாங்கள் இதா இருப்பீங்க. அதாவது அந்த கதைகள்லாம் ஓட்டோவா சில விஷயங்கள் வரும். கசனா கொஞ்சம், அடுத்தது குமுக்கா பத்தி நாங்கள் ஒரு வீடியோ போகல. ஞாபகம் வருது, இந்த முட்டைக்கால் மலை இங்கேருந்து பார்த்தா விளங்காதா? பார்த்தா விளங்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. ஆனால் இப்போ மலை கூட்டம் இருக்கிறதுனால முகில் கூட்டம் அதிகமாக இருக்குது. கூட்டம் இருக்கிறதுனால அதை கண்டுக்கலே இல்லாது. நாங்கள் வந்த டைம் அப்படி வீடியோவில் சில கண்டுக்கல இயலாதுன்னு ஒரு சொல் பாவிக்கிறீங்க. கண்டுக்கல காணேலா, நான் நினைச்சேன் அப்படி இல்லை, கண்டுக்கல இயலான்னு சொல்லிச்சுன்னா காணலா சொல்லி ஒரு வசனம். அடுத்தது நிறைய வசனங்கள் இருக்கு. நாங்கள் இதெல்லாம் புற கிண்ணியாவில் நாங்கள், அதாவது கிண்ணியான்றதை விட கிண்ணியா நகரப்புறங்களில் பாவிக்க மாட்டாங்க, கிராமப்புறங்களில் பாவிக்கிற சில சொற்கள் இருக்கு. இது சம்பந்தமாகவே நான் உங்களுக்கு வீடியோ தருவோம். ஏன்னா அதாவது ஊது பத்தியை சொல்லுவாங்க, சந்தன குஜின்னு சொல்லி இப்படி இதே மாதிரி நிறைய இருக்கு. நான் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தருவோம். அதுக்கண்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி நான் தருவோம். இப்போ தண்ணி இருக்கிற அளவு என்ன மாதிரி உங்களால் சொல்ல முடியாது? இங்க இருந்து பார்த்தா அது நல்லா பார்க்கலைங்க. இந்த பகுதியை வந்து பாருங்க,
சறுக்கி விட மாட்டோமா இதுக்குள்ளே முதல் அறியாதா? நீங்கள் போகிற இடமெல்லாம் முதலையை வச்சு தான் டார்கெட் பண்ணுறீங்க. இங்கே நாங்கள் போகிற இடங்கள் எல்லாம் முதலையும் பாம்பும் யானையும் இப்படி தானே இருக்கு. என்ன சொல்ல பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. ஆனால் இது இப்போ ஆழமான பகுதி தான். இது ஆழமான பகுதி இல்லை, பயங்கரமான பகுதியில் நிற்கிறோம். மிகவும் ஆழமான பகுதி தான் இது. ஏன்னா தண்ணி மட்டும் இன்னும் குறையலை. ஓ, அதிக நாடலாக இதுலேயே மழைனா எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சதால இந்த தண்ணி மட்டம் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது நம்ம குளத்தை பற்றி பார்த்துருக்கோம். குளத்துல வான்கதவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த நீர்ற மட்டமலங்க, அதாவது வான்கதவுண்டா அந்த வெளியாகக்கூடிய மேலதிகமான தண்ணி வெளியாகக்கூடிய இடம் தான் வந்து வான்கதவு. அந்த வான்கதவால் இன்னும் தண்ணி வலிந்து ஓடக்கூடிய தன்மையில இதுக்குமாக இருந்தால் தண்ணி கூடுதலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதை தான் நீங்கள் காட்ட போறீங்க. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறீங்க. அதுக்கு தான் நான் பார்க்க போறேன். ரைட். பார்த்துருவோம். இப்போ மின்னலாகவும் இருக்குதுன்னா மின் அடிக்குது, மழை வருது. இப்போ இதுதான் நீங்கள் சொன்ன அந்த வான் இது வந்து தானியங்கி தன்னால இயங்குது. தன்னாலண்டா மேலதிகமாக தண்ணி வரக்குள்ள அந்த மட்டத்துக்கு மேலே வரக்குள்ள தண்ணியை ஓடிட்டு இருப்பாங்க. நிற்கிறீங்க, அபாயகரமாக இருக்கும். அதை திறந்து விடப்பட்டெல்லாம் இந்த பகுதியால் வான்காத தண்ணி ஓடப்படாது. இப்பவும் சாதுவாக இந்த பகுதியிலேருந்து தண்ணி வலிஞ்சு ஓடிட்டு இருந்துச்சு. அதை நான் சாதுவாக திரும்ப சொல்ல பாருங்கடா. கொஞ்சமா குறைவாக சாதுண்டா அமைதியா கொஞ்சமா போயிட்டு இருக்கின்றார். என்னண்டா கொஞ்சமா போறதை பார்த்தா நீர்மட்டத்தில் அதிகம், அதாவது விலங்கு உங்களுக்கு நீர்மட்டம் கூடுதல் இருக்குன்னு அர்த்தம். ஓ, இது வந்து புறவான்னு சொன்னீங்க. புறவான் தான் இது. புறவான் வாந்து ஓடுகிறது. கதவு போடப்பட்டிருந்தா வான் கதவு. கதவு போடாம அதுவாக அதுல பாட்டுக்கு ஓடக்கூடிய அமைப்புக்கு செஞ்சிருந்தா புறவான். இந்த தூணா கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுல ஒரு ஆக்கள் இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி பொழுதுபோக்கு கதவுகள் போட்டு திறக்கக்கூடிய அமைப்புக்கு இருந்தா வான் கதவுன்னு சொல்லுவாங்க. ஓ, ஆனா இது வந்து வான் கதவு இல்ல, புறவான். புறவான் கட்டுவாங்க. புறவான் கட்டுக்குன்னா தானாகவே தண்ணி மட்டம் வரும்போது தானாகவே வலிந்தோடக்கூடிய அமைப்பு அதிகம். புறப்பகுதியில் மேலதிகமா வந்து புறவான் மேலதிகமா வந்து ஓடும். அந்த 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 இருக்கிற கட்டெல்லாம் வந்து நீரை தடை செய்ய கொஞ்சம் கட்டுப்படுத்துறதுக்காக வேண்டி இதை செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து முழுக்க இது செய்யப்பட்ட அந்த பொறியியலாளர் இன்ஜினியர் மெப்பு தான் இது. ஆனால் நல்லா செஞ்சிருக்காங்க. இது இப்போ இதை விட விசேஷமாக இருந்துச்சுங்க. எப்போன்னு சொல்லிங்கன்னா மழை காலங்களில் தண்ணி கூடி இந்த பகுதியால் எங்களுக்கு பார்க்க கிடைக்கல. நாங்கள் குளம்னு சொன்னீங்கன்னா மிகப்பெரிய குளம். எப்படின்னு சொன்னால் கிண்ணியாவுக்கு பக்கத்தில் உள்ள குளம்ன்ற வகையில் மிகப்பெருசு. இது நிறைய குளம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கந்தள குளம் ஒரு நல்ல பெருசு நம்மளோட பகுதியை பொறுத்த வரையில். அடுத்தது வந்து வாங்கலை. அதுக்கு பிறகு இதை பார்க்கலாம். மிகவும் பெரிய பரப்பளவில் இந்த குளம் அமைஞ்சிருச்சு. மிகப்பெரிய பரப்பளவில் குரங்கு பாஞ்சான் பேர் வந்துன்றது சொல்லணும். குரங்கு பாஞ்சான்னு சொன்னால் இப்போ முதல் காலத்தில் இந்த பகுதியில் ஆட்களே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் ஏதோ ஒரு வகையில் குரங்கு பாஞ்சி அந்த தண்ணி குடிக்க வந்த டைமில் அப்படி கண்டு நம்மளோட அதாவது நான் இப்போ பேசினீங்களே கிராம சொற்கள், இதே மாதிரி ஒரு கிராம சொற்கள்ல இருந்து நம்மளோட மாதிரி ஒரு ஆள் தான் இதுக்குரிய பேரை வச்சுக்கிறதுக்கு ஒரு 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 ஊண்டுகோலாக இருந்திருக்கலாம். குரங்கு பாஞ்சாங்குளம்னு சொல்லி பேர் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஊண்டுகளாக இருந்திருக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம பாருங்க, யாருலையாவது குரங்கு பாஞ்சிருக்கீங்க அந்த குளத்துல வச்சு, அப்போ ஒருவேளை குரங்கு அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பாஞ்சி வந்துச்சு, அது நம்ம தெரியாது. இல்லாட்டி தண்ணி குடிக்கிறவங்கள குரங்கு பாஞ்சிச்சுன்னு சொல்ல இல்லாது, அப்படி வந்திருக்கலாம். ஆனால் இதுக்குரிய இது சம்மந்தப்பட்ட முழுமையான விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி நீங்கள் அது சம்மந்தமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் சொல்லலாம். குரங்கு பாஞ்சாங்குளம்ன்ற உடனே எல்லாரும் படத்தை வந்து தான் சாப்பிட்றாங்க. அப்போ அதுக்கான தடயம் இருக்கு பாருங்க. அதுக்கான தடயங்கள் நிறைய இருக்கு. இந்த இடத்த சாப்பிட்டு இருக்காங்கன்றதுக்கான தடயம் இருக்குது. அழகான மரம். இந்த மரம் என்ன மரம்? இது வந்து ஆத்தி மரம்னு சொல்லுவாங்க. ஆத்தி மரம். இங்க பாருங்க, மழை காலத்துல ஆத்தி மரத்துக்குள்ள நிச்சப்பறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூடுதலாக இது செய்யக்கூடிய மழை காலத்துல ஆத்திக்குள்ள நிச்சப்பறான்னு சொன்னீங்க. அதான் கேட்குறேன். நிச்சப்பறான்னு சொல்லிச்சுன்னா இதுக்குள்ள நிச்சல மின் தாக்குதல் கூடுதலா ஆத்திக்கு தான் சொல்லுவாங்க. அந்த நிக்கிறது அப்படின்னு ஒண்ணு. அடுத்து இங்க பாருங்க, இதுதான் அந்த ஆத்திக்காய்.
இதை காஞ்ச காயை சாப்பிடுவாங்க சில ஆட்கள் அந்த பழைய காலத்தில் சாப்பிடுவாங்க. நம்ம இதில் காஞ்சது இல்லை. இந்த இது எவ்வளவு காலம் பழமை வாய்ந்ததா இது இருக்கக்கூடியது? வந்து குளம் கட்டினதுக்கு குறவு தான் இது வந்துருக்கும். ஏன்னா இந்த குளம் கட்ட புனர்நிர்மாணம் செய்யக்குள்ளையோ அல்லது இந்த குளம் கட்டக்குள்ளையோ இது இருந்திருக்காது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் இது வளர்ந்துருக்கின்றது வழங்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்கள்ல நம்ம பார்க்கலாம். 100 வருடங்களுக்கு மேலாக இருந்த இந்த குளம் இருந்திருக்கலாம். அதிகமான பிரதேசங்களை நம்ம வந்து தரிசிக்கக்குள்ள 100 வருஷத்தை தாண்டிய தான் இங்க நம்ம பெரும்பாலும் பார்க்கிறோம். ஏன்னா இப்போ இந்த குளங்கள்லாம் வந்து திடீர்னு சொல்லி உருவான ஒரு விஷயம் இல்லை. மக்கள்லாம் இல்லாத காலங்கள்ல தான் மிகப்பெரிய வளம் உண்டுனா கிண்ணியாட மிகப்பெரிய கிண்ணியாட சொத்து. எங்களுடைய நதி டெலிவிஷன் நேயர்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியை ஏந்திய அளவு நிறைய காட்டியிருக்கோம். இனி உங்களோட விளையாட்டை காட்ட வேண்டிய கட்டாயம் மறந்துடாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். நன்றி.